ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப ஈஸியான ரொம்ப டேஸ்டான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஆட்டு நுரையீரல் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். நான் இன்றைக்கி 1/4 கிலோ அளவு நுரையீரல் எடுத்திருக்கேன். இதை நல்லா தண்ணியில் போட்டு ஒரு 2-3 தடவை நல்லா அலசி எடுத்துக்கோங்க. 10லேருந்து 15 சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு சின்ன சைஸ் தக்காளியை அந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது எடுத்துக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மசாலா எடுத்துக்கோங்க. இதோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், உங்களுக்கு வேணும்னா செக் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட வீட்டில் அரைச்ச குழம்பு மசாலா இல்லைன்னா 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. 4-5 துண்டு தேங்காய் எடுத்து அதில் நல்லா தண்ணி சேர்த்து இந்த மாதிரி வலுவலுன்னு அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துருங்க. சோம்பு நல்லா வெடித்ததுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துருங்க. வெங்காயம் சேர்த்துட்டு அதை நல்லா ஒரு 2-3 நிமிஷம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்துருங்க. சிம்லேயே வச்சு அதை ஒரு 2 நிமிஷம் வதக்குங்க. அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வச்சுருக்க தக்காளியை சேர்த்துடலாம். தக்காளி சீக்கிரம் வதங்குறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க நுரையீரல் அதில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு அந்த எண்ணெயிலே நல்லா ஒரு 3 நிமிஷம் வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா ஒரு 2-3 நிமிஷம் நுரையீரலை வதக்கிட்டேன் எண்ணெயிலேயே. அதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க மசாலாவை அதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கோங்க. மசாலா சேர்க்குறதுக்கு முன்னாடி எப்பயும் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு சேருங்க. அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா அதை வதக்கிக்கோங்க. நம்ம நுரையீரல் எப்போவும் வதக்க ஆரம்பித்த உடனே அந்த சைஸ் கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி தெரியும். தண்ணியெலாம் சேர்த்து நல்லா விசில் விட்டதுக்கப்புறம் அந்த சைஸ் கம்மியாயிரும். இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 விசில் வரைக்கும் விட்டுருங்க. அப்போ தான் நுரையீரல் நல்லா வேகும். இப்போ பாருங்கள், 10 விசில் வந்துடுச்சு. இதை ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா வெந்துருச்சான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்மளுக்கு நல்லா சூப்பராக வெந்துருச்சு. இப்போ நம்ம மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இதை நல்லா கொதிக்க வச்சிடலாம். அதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தேங்காய் சேர்த்துட்டு நல்லா அதை ஹை ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி கொதிக்க வச்சுருங்க. அது கொதிச்சிட்ருக்க டைம்லேயே ஒரு 4-5 சின்ன வெங்காயத்தை எடுத்து இந்த மாதிரி நல்லா தட்டிக்கோங்க. அதையும் அந்த குழம்புல நம்ம சேர்த்துடலாம். இது குழம்புக்கு தனி ஃப்ளேவர் கொடுக்கும். நீங்கள் தட்டி இந்த மாதிரி சேர்த்து பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா ஒரு 5 நிமிஷம் இது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் சிம்மில் போட்டுருங்க. சிம்மில் போட்டுட்டு நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு நம்மளுக்கு குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப டேஸ்டான ரொம்ப ஈஸியான நுரையீரல் குழம்பு நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக வீட்டில் எல்லோரும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட உங்கள் எல்லாரையும் நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.